ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது வந்து எடிட்டரோட அப்டேட்டுங்க. ஸோ நம்ம வீகா அண்ட் குகா இவங்க 2 பேருக்குமான ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை எடிட் பண்ணும்போது நம்ம எடிட்டர் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சீனை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரொமோ எது வரும்னு எதிர்பார்த்தாங்க அப்டேட் கொடுத்ததுனால, பட் ப்ரொமோ எதுவும் வரல. ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது குடும்பத்தை நல்லா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது காவிரி வந்து கையில் சுடு வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம குமரன் கங்கா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த வீடு கூட்டி வந்தாங்களே அந்த டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கங்காவுக்கு ட்ரெஸ் அளவு எடுக்கும்போது ஒரு அழகான ரொமான்டிக் சீன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடிட் பண்ணும்போது ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் வீகா அண்ட் குகா 2 பேருக்குமே வந்து ரொமான்டிக் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பாரபட்சம் பார்க்காம வந்து 2 பேருக்குமே வச்சிருக்காங்க. பட் என்ன ஒரு வருத்தம்னா இங்கே குமரன் கங்காவுக்கு கண்டிப்பாக வந்து ரியலாக தான் இருக்கும். பட் வீக்காக அது ரியலா இல்லை கனவா அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிளிக்குறி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ரியலாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் சீன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ என்ஜாய் பண்ணி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். ஓகே, பை பாய்.